அதனால் பேட் கமெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நல்ல பிள்ளைங்க இல்லையா? உங்கள் ஸ்கூல் பனிஷ்மெண்ட் பற்றி சொல்லுங்கக்கா. பனிஷ்மெண்ட்டா? சொல்கிறேன். ஸ்கூல் டைம்லையா? சொல்கிறேன். ஹரி பாலாஜி. ஓகே பிரதர், சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸ்கூல்லையா ரொம்ப ஒரு நான் எப்போது 5th ஸ்டாண்டர்ட் படித்தேன் இப்போது, சரிங்களா? அப்போது வந்து அதுதான் நான் வந்து முதல்ல என்ன சொல்கிறது, சமத்தையே அடி வாங்கினது அப்படின்னா அதுதான். ஆனால் மற்ற டைம்லாம் எங்கள் பேரண்ட்ஸு, அதாவது நான் 5வது வரைக்கும் வந்து எங்கள் தாத்தா அவங்களோட பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ மீன் அவங்களோடயே இருந்துட்டு அங்கே இருக்கிற ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அதனால் ரொம்ப செல்லம் தான், அடிக்க மாட்டாங்க. ஜாலி தான், அவ்வளோ அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல்லையுமே அப்படியே ரொம்ப அப்படிலாம் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்ல பிள்ளையாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு தடவை ஹெச்எம் சார்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவர் வந்து ஏதோ இங்கிலீஷ் எழுதி போட்டுக்கிட்டு அண்டர்லைன்லாம் பண்ணி வச்சுருந்தார். இந்த முக்கியமான வேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து மதியமா இல்லை அடுத்த நாள் மதியமோ தெரியல, டெஸ்ட்டு இதெல்லாம் எழுதிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா பின்னாடி போய் உட்காந்துட்டு, அதுக்கு முன்னெல்லாம் இது இந்த ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த கேர்ள் பொம்மை, அந்த முடியெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த முடி மாதிரி அதெல்லாம் வச்சு அந்த கேர்ள் பொம்மை மாதிரி அது ஒரு மாதிரியே செய்வாங்க அப்போல்லாம். அது மாதிரி விளாண்டுட்டு இருந்தோம். சார் பார்த்துட்டாரு. பார்த்த மனுஷன் அப்படியே டென்ஷன் ஆகிட்டார். அவர் வந்து எப்படி இருப்பாருன்னா, நல்லா அப்படி குண்டாக இருப்பார், நல்லா குண்டாக மொழுன்னு இருப்பார். தலையெல்லாம் சொட்டை தலை அவர். அவர் வந்து பார்த்துட்டு மனுஷன் டென்ஷன் ஆகிட்டார். கை தொன்ன மாதிரி வச்சுட்டு முதுமலை அடித்தா இருப்பார் ஒரு அடி. அப்பா, வாழ்க்கையில் அவர் அடியே வாங்கினதில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அடி தான் நான் முதல்ல வாங்கின செம்மையான அடினா அவர்கிட்ட வாங்கின அடி தான். எங்கள் அப்பா அம்மா கூட என்னை அடித்ததில்லை, என் தாத்தா பாட்டி, என் ஹஸ்பண்ட் கூட என்னை அடித்ததில்லை. பைபிளை அந்த வாத்தியார் என்னை இப்படி கையில் அடிச்சிட்டார். அதுவும்